வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு சாதகம். அதாவது ஒரு பையன் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்து சாஃப்ட்வேர் வேலைக்காக தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சு மூமெண்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. படித்து முடிச்சிட்டாரு. வேலைக்கு வந்து கம்பெனியாக போட்டுக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் அது தடைப்பட்டே போயிட்டுருக்கு. சரி, ஒரு தடவை சாதகம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. சரின்ட்டு பார்த்தேன். அப்போ பார்த்த சாதகம் பார்த்ததில் வந்து எப்படின்னா, அந்த பையன் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுற மாதிரியே ஒரு கணக்கு வந்துடும். சொந்தமாக பண்ணணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் கேட்டேன், தம்பி உங்களுடைய ஆள் மனசில் பார்த்திங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக பண்ணால் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு தம்பி அப்படின்னு. அந்த பையன் லைட்டாக மௌனமாக சிரிச்சுட்டு பேசாமல் ஆஃப் ஆகிட்டார். ஏன் ஆஃப் ஆகிட்டார்னா, அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்கும்போதே ஃபஸ்ட்டு குரூப் எடுப்புனே, இல்லை மெடிக்கல் போகலாம், இல்லை சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், ஃபஸ்ட்டு குரூப் எடுப்புனே அந்த தம்பியை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் மனசு நோக்கக்கூடாதுல்ல. அவர் ஆனால் ஆள் மனசில் சொந்தமாக தொழில் பண்ணணும்னே வருது. அந்த சாதத்தை பார்த்தா ஆள் மனசில் சொந்தமாக தொழில் பண்ணணும். அந்த சொந்தமாக தொழில் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்துக்கு 10ஆம் இடம் 10 குடையவனும் வந்து என்னங்க 3, 6, 8, 12 போய் மறையாமல் இருக்கணும். புரிஞ்சுக்கங்க. இந்த தொழில் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு என்ன கருத்துன்னு சொல்கிறேன். அதே நேரத்துக்கு சனி பகவானும் அவருடைய லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது. சனியும் என்னங்க 10 கோடியும் மறைவு ஸ்தானத்துக்கு போகாமல் இருக்குதா சாதில். அப்போ தான் சொன்னேன், இந்த மறைவு ஸ்தானத்துக்கு போகாமல் இருக்குது. இவர் வந்து ஆள் மனசில் வந்து சொந்தமாக தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இவர் சாஃப்ட்வேர்னே படித்து வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அவர் தொடர் வச்சுக்கிறாரு. படிக்க ஆரம்பித்தோடனே பசங்களோட ஒர்க் பண்ண அடையாப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கடுபிடி பண்ணுறாங்க. சில டயத்தில் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஒரு நின்றுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பயப்படுறாங்க. என்னடா இப்படிலாம் வருதா. அவருக்கு வந்து பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு ஒரு மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சாதகம் அப்படி சொல்லுது. ஏன்னா 10 கோடி நல்லா இருக்கிறான், சனி நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அந்த சொந்தமாக தொழில் பண்ணணுங்கிற குறிக்கோளே தான் போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸு ரொம்ப அமுத்துறாங்க. ஆரம்பத்துலேயே வந்து மெடிக்கல் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் பண்ணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு குரூப்பே எடுக்க சொல்லிட்டாங்க. +2லேயே ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. +1 +2லே. அப்படின்னா அது பேரண்ட்ஸ் இந்த துண்டில் பண்ணாங்க. ஆனால் அந்த பையன் மனசில் ஆள் மனசில் சொந்தமாக பண்ணணும், எவன்கிட்ட போய் அடிமையாக போகக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள்லாம் கேட்கும்போது அவர் கொஞ்சம் அவங்க எல்லாமே தடையை கொடுக்குற மாதிரியே சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்மளோட சாதகம் பார்க்க வர்றாங்க. அப்போ அவங்க வந்து எப்படின்னா சாஃப்ட்வேரை பற்றியே தான் பேசுகிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அந்த பையனோட அம்மா அப்பா சாஃப்ட்வேர் வேலை இந்த கம்பெனிக்கு இந்த நிறைய கம்பெனிக்கு போட்டுட்ருக்குறோம், ஒன்றும் அது சரியான கம்பெனி ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த பையனும் அதான் சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த தம்பிக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும்னே ஒரு கணக்கு வருதுங்க. நீங்கள் மெடிக்கலே படிச்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி அந்த கரத்தில் தான் கொண்டாடும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லைங்க, அப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நீங்கள் சொந்தமாக என்ன போய் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு. அந்த தம்பி கேட்டால் இல்லைங்க எங்கள் அம்மா அப்பா விருப்பம் பார்ப்போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் போயிட்டு. இது வந்து என்னென்னா பாருங்கள், அவர் எப்போ வந்தாலும் சரிங்க, அவர் சொந்தமாக தான் தொழில் பண்ணுவார். அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது என்னங்க சொந்தமாக தொழில் பண்ணுவார் ஆணித்தனமாக சொல்கிறீங்களே, இது என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் அதாவது எப்படின்னா அந்தடைய 10 கோடி திசை இன்னும் வரல, வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த 10 கோடி திசைனா சீவனம், தொழில். அந்த 10 கோடி திசை அனுசில் வரப்போகுது. ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள அவர் ரெடியாக இருக்குது. அந்த திசை வந்தோடனே என்னென்னா சொந்த தொழில் ரெடியாக இருக்குது. இவர் ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனியில் போய் சைன் பண்ணாலும் ஒரு வருஷம் 4 மாதத்துக்குள்ளே தான் இருப்பார். அப்போ கண்டிப்பாக வேலையை விட்டு வெளியே வந்துட்டு கம்பெனி நிப்பாட்டினா இல்லை இவர் நின்றுவார், வந்து சொந்தம் தொழில் பார்ப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 10 குடைவன் திசை வரப்போகுது. 10 குடைவன் நல்ல நிலைமையில் இருக்கார். என்னங்க 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பார்க்குதுங்க. சனி தொழில்காரகரா, சனியும் பார்க்குது. அந்த 10 கூடையும் நல்ல நிலைமை இருக்கார். அப்படி இருந்தோன்னே நான் அதே மாதிரி தான் சொன்னேன். ஆனால் அந்த அந்த ஒரு இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு வந்து நின்று என்கிட்ட வந்து சாதகம் பார்ப்பாங்க. இதை வந்து ஒரு மனிதன் வந்து எப்படிங்க மாசம்பளமாக சொந்தமாக தொழிலாக, இது நான் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். ஒரு சாதகத்தில் வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். என்னங்க, ஆனால் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒரு தொழில் பார்த்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க, சம்பளத்துக்கு போகிறாலும் சரி, உங்களுடைய சாதத்தை ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது.
வாழ்க வளமுடன்.